சம்மர் வந்தாலே மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த காம்பினேஷன் சாம்பார் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இங்கே வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து தக்காளியும் வந்து வதங்கின அப்புறம் வந்து காய் வந்து சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளி வதங்கி வந்த உடனே இந்த மாதிரி காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய், ஒரு 6-7 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்குவோங்க. இதை வதக்கிட்டு வந்து மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூனும், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு உடனே தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். காயெல்லாம் வெந்த உடனே வந்து மாங்காய் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து அதையும் கரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து புளி வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து அது ஒரு கொதி வந்த உடனே வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பருப்பு வந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொதி வந்த உடனே